மாதம் கற்று தந்த வார்த்தை 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் எல்லாருக்குமான வார்த்தையா இருந்தாலும் விசேஷமாக காத்திருக்கிறவர்களுக்காகவே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த வேர்டை கவனிக்க. நீரே அல்லாமல் அந்த இடத்துல இனி ஒரு பர்சனுக்கு இடமே கிடையாது, வேறொரு வல்லமைக்கு இடமே கிடையாது, வேறொரு காரியத்துக்கு இடமே கிடையாது. அதனால தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல். ஏன் ஆண்டவர் இப்படி காத்திருக்க வைக்கிறார்? இந்த திட்டம் என்பது எப்பொழுது போடப்பட்டது தெரியுமா? உலக தோற்றம் முதற்கொண்டு. கர்த்தர் இந்த 38 வருட அந்த வியாதியா இருக்கிறவனிடத்துல இயேசு வருவதற்கான ரீசன் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவர் அநேக நாள் இந்த 5வது மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி, அநேக நாள் நெடுநாள் காத்திருத்தல் உன் இருதயத்தை இழைக்க பண்ணிட்டு, ஆனா விரும்பினது வருகிற மாதம், விரும்பினது வருகிற மாதம். நீ பார்த்ததல்ல, அவர் பார்த்து வைத்ததை நீ பார்க்க போகிற மாதம். ஆண்டவர் விசுவாசத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். இவனுக்கு விசுவாசமே கிடையாது. அதனால இப்ப ஆண்டவர் எப்படி வராருன்னா, நீ விரும்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு லெவல் தாண்டிட்டுனா விரும்ப மாட்டோம். ஆமே, ஒரு லெவல் தாண்டிட்டு வைங்களேன், நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல பழகிரும். அதனாலதான் ஆண்டவர் கேட்டார் அவனை நோக்கி, விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார். இந்த 38 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்ல அவனுடைய சம்பாத்தியம் என்ன தெரியுமா? அவன் கூட இருந்தவங்களும் இல்லாம போயிட்டாங்க. விரும்புறியா விரும்புறியான்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி விடுகிறான். இந்த காலை வேளையில உங்களுக்குரியதை இன்னொருத்தை முந்தி கொண்டு அபகரிக்கலாம் அல்லது எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதை நினைச்சு worry பண்ணாதீங்க. உங்களுக்குரியதானால் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்குரியது அல்லன்னா அதை இன்னொருத்தங்க முந்தி கொண்டு எடுப்பாங்க. ஆனால் அன்று சாமுவேல் சவுலுக்கென்று ஒன்றை மாற்றி வைத்தது போல கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கென்று உலக தோற்றம் முதற்கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் செய்வார். நான் காத்திருப்பேன், நான் பலனடைவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.